أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلمتم في الأيام الخالية وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه إنه كان لا يؤمن بالله العظيم ولا يحض على طعام المسكين فليس له اليوم هاهنا حميم ولا طعام إلا من غسلين لا يأكله إلا الخاطئون فلا أقسم بما تبصرون وما لا تبصرون إنه لقول رسول كريم وما هو بقول شاعر قليلا ما تؤمنون ولا بقول كاهن قليلا ما تذكرون تنزيل من رب العالمين ولو تقول علينا بعض الأقاويل صدق الله العظيم. الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه أجمعين أما بعد. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய இந்த தஃப்சீர் பயானுடைய நிகழ்ச்சி தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தன்னுடைய உடலாலும் தன்னுடைய பொருளாலும் உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவான ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களில் ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திருள்வானாக என்று துவா செய்து கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நல்ல காரியம் நடைபெறுவதற்கும் மார்க்க விஷயங்களை கேட்டு அமல் செய்வதற்கும் உண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இதன் மூலமாக வழங்க வேண்டும் என்கின்ற நல்லாதரவோடு இந்த மாதத்தினுடைய வகுப்பை நாம் தொடர்கிறோம். ஏற்கனவே சென்ற மாதத்தில் சூரத்துல் ஹாக்கா அந்த சூறாவினுடைய கருத்து என்ன என்பதை மையமாக வைத்து சில படிப்பினையான சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் பாதி வசனங்கள் சூரத்துல் ஹாக்காவினுடைய பாதி வசனங்கள் சென்ற மாதத்தில் நிறைவாயிடுச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் சூரத்துல் ஹாக்காவினுடைய இரண்டாவது பகுதியை நாம் இப்போ பார்க்கலாம். சென்ற வாரமே நம்ம சொன்ன மாதிரி, சென்ற மாதம் நம்ம சொன்ன மாதிரி, சூரத்துல் ஹாக்கா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மறுமை சம்பந்தப்பட்ட செய்திகள் தான். ஏற்கனவே மறுமை சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம நிறைய பார்த்துட்டதுனால அதில் உள்ள ஒரு சில வசனங்களை மையமாக வைத்து சில கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இந்த செகண்ட் பகுதியிலையும் அதே மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. முதல்ல அதனுடைய பொருளை நாம் பார்த்துடலாம். அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு சில வசனங்களை மையமாக வைத்து
சில செய்திகளை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொருள் இதுதான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ. யாருடைய பட்டோலை வலது கரத்தில் வழங்கப்படுகிறதோ அவர்கள் சொல்வார்கள், வாருங்கள், எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டோலையை வாசித்து பாருங்கள். இப்படி ஒரு நாள் நடக்கும், இப்படி ஒரு நாள் விசாரணையை நாம் சந்திப்போம் என்பதை நான் உலகத்தில் வாழுகிற போதே நம்பித்தான் இருந்தேன் என்பதாக வலக்கரத்தில் பட்டோலை வழங்கப்பட்டவர்கள் கூறுவார்கள். فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ. அப்படிப்பட்டவர்கள் உயர்தரமான வாழ்க்கையை, சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்கள். குத்தூஃபுஹா தானியா, அந்த சுவன வாழ்க்கை இருக்கிறதே, அங்கே கனி வர்க்கங்கள் நிறைந்திருக்கும், அது மிக அருகில் இருக்கும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, அவர்களுக்கு சொல்லப்படும், இதோ இந்த கனி வர்க்கங்களை எல்லாம் நீங்கள் புசியுங்கள், இங்கு இருக்கக்கூடிய பானங்களை எல்லாம் நீங்கள் அருந்துங்கள். ஏனென்றால் இவைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீங்கள் உலக வாழ்க்கையில் சில காரியங்களை முற்படுத்தினீர்கள் என்பதாக சொல்லப்படும். நீங்க உலகத்துல வாழும்போது நல்ல அமல்கள் செஞ்சீங்க இல்லையா? எதுக்காக வேண்டி நீங்க செஞ்சீங்க? நீங்க மறுமையில இந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு தயாரிப்பாக உலகத்தில் வாழுகிற போது சில நல்ல அமல்களை செய்தீர்கள். அதனால உலகத்தில் வாழுகிற போது நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ அதன் விளைவாக நீங்கள் இங்கே இந்த கனி வர்க்கங்களை சாப்பிடுங்கள், இந்த பானங்களை அருந்துங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ. யாருடைய இடக்கரத்தில் அந்த பட்டோலைகள் வழங்கப்படுமோ அப்படிப்பட்டவர்கள் அந்த பட்டோலையை பார்த்துவிட்டு என்ன சொல்வார்கள் என்றால், இந்த பட்டோலை எனக்கு வழங்கப்படாமலேயே இருந்திருக்கலாமே என்பதாக அவர்கள் கை செய்தப்படுவார்கள். என்னுடைய விசாரணை என்னவாகுமோ என்பதாக அவர்கள் அஞ்சுவார்கள். நான் மரணமானேன், அந்த மரணத்தோடு அனைத்தும் முடிந்திருக்கலாமே என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். என்னுடைய செல்வம் என்னை எந்த வகையிலும் காக்கவில்லை, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு போய்விட்டது என்பதாக அவர்கள் கை செய்தப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் இது. நாளைக்கு மறுமையில நஷ்டமடையக்கூடியவங்க கெட்ட அமல்களை அதிகம் செய்து இடக்கரத்திலே அந்த பட்டோலை வழங்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பட்டோலை வழங்கப்படாமலேயே இருந்திருக்கலாமே, என்னுடைய விசாரணை என்னமாகுமோ தெரியவில்லையே, இறப்போடு அனைத்தும் முடிந்திருக்கலாமே என்பதாக அவன் கூறுவான். என்னுடைய செல்வம் என்னை எந்த வகையிலும் காப்பாற்றவில்லையே, என்னுடைய அதிகாரம் அனைத்தும் என்னை விட்டு சென்று விட்டதே என்பதாக நாளை மறுமையில் அவன் கூறுவான். ஹுதூஹு ஃபகுல்லூஹ், அவனை பிடியுங்கள், அவனை விலங்கு மாட்டுங்கள். சும்மல் ஜஹீம சல்லூஹ், பிறகு அவனை நரகத்தில் தூக்கி வீசி அவனை நீங்கள் கருக செய்யுங்கள். சும்ம ஃபி சில்சிலத்தின் திர்உஹா சப்ஊன திராஅன் ஃபஸ்லுகூஹ், இப்படி ஆணையிடப்பட்டதற்கு பிறகு அவர்கள் 70 முழத்தில் இருக்கும் சங்கிலியை கொண்டு அவர்கள் பிணையப்படுவார்கள். பிறகு அவர்கள் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் அந்த மகத்துவமிக்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை. வலா யஹது அலா துஆமில் மிஸ்கீன், அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அவர்கள் தூண்டவும் இல்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்றைய தினத்தில் அவர்களுக்கு உற்ற நண்பன் என்று யாருமே கிடையாது. வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், சீழை தவிர இன்று அவர்கள் பருகுவதற்கு எதுவுமே கிடையாது. லா யஅகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், பாவிகளுக்கு இதுதான் உணவாகும். பாவிகளுக்கு இந்த நரகத்தில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சீடும் ஜலமும் தான் அவர்களுக்கான உணவாகும். ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எவைகளை பார்க்கிறீர்களோ எவைகளை நீங்கள் பார்க்கவில்லையோ அனைத்தின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்ணியமான அந்த தூதரினுடைய வார்த்தை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க. ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிரின் கலீலம் மா துமினூன், அவர்கள் கவிஞர் அல்ல, இதை குறைவாகவே நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவிஞர் அல்ல. ஏன்னு சொன்னா திருக்குர்ஆனுடைய வசனங்களை பார்த்துட்டு இது என்ன கவிதை போன்று இருக்கிறது என்பதாக அரபுலகத்தில் இருந்த மற்ற கவிஞர்களுக்கு ஒப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசினார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அவர்கள் ஒமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவர்கள் கவிஞர் அல்ல, கலீலம் மா துமினூன், குறைவாகவே நீங்கள் அதை நம்புகிறீர்கள். வலா பிகௌலி காஹினின் கலீலம் மா ததக்கரூன், அவர்கள் ஜோதிடரும் அல்ல. காஹின் அப்படின்னு சொன்னா வருங்காலத்தை கணித்து சொல்லக்கூடியவருக்கு காஹின்னு சொல்லுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாக நடக்க போற பல்வேறு செய்திகளை சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு அவர்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஜோசியக்காரர், குறி சொல்லக்கூடியவர் அப்படின்னு. அது அல்லாஹ் மறுக்கிறான், சத்தியம் செய்து மறுக்கிறான். வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன், அவர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய குறிவார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடரோ அல்ல, ஆனால் குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகிறீர்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக இது அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு வேதமாகும். இந்த வேதம் அப்படிங்கிறது அவர்கள் கவிதையாகவோ அவர்கள் ஜோதிடராகவோ அவர்கள் அதை சொல்லவில்லை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அற்புதமான ஒரு வேதமாகும். وَلَوْ تَقَبَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்தில் தாமாகவே ஏதாவது இட்டு கட்டி இருந்தால், அதாவது நாம சொல்லக்கூடிய அந்த வசனத்தை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் புறத்தில் இருந்து ஏதாச்சும் சில வார்த்தைகளை அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லி இருந்தால், சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவர்களுடைய நாடி நரம்பை நாமே துண்டித்திருப்போம். மேலும் அல்லாஹ் சொல்றான், அப்படி அவர்கள் செய்திருந்தால் அவர்களினுடைய கரங்களை நாமே தண்டித்திருப்போம். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம சொன்ன வார்த்தைகளோடு தன்னுடைய சொந்த வார்த்தைகளையும் கலந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நாம தண்டிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதாவது அல்லாஹ் அப்படி ஒருவேளை தண்டித்தால் அவனுடைய தண்டனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் மேல இட்டுக்கட்டி சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தண்டிச்சிருப்போம். அப்படி நாம தண்டிக்கிற முடிவு எடுத்தோம்னு சொன்னா அதை தடுக்கக்கூடியவர்கள் என்று யாருமே கிடையாது. وَإِنَّهُ لَتَذْكِرَةٌ لِلْمُتَّقِينَ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான ஒரு உபதேசமாகும். وَإِنَّا لَمِنْكُمْ أَنَّ مِنْكُمْ مُكَذِّبِينَ, அதாவது وَإِنَّا لَنَعْلَمُ أَنَّ مِنْكُمْ مُكَذِّبِينَ, உங்களில் யார் பொய்ப்படுத்துகிறார்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை யார் பொய்ப்படுத்துறாங்களோ அவர்களை நாம் அறிவோம். وَإِنَّهُ لَحَسْرَةٌ عَلَى الْكَافِرِينَ, நிச்சயமாக மறுக்கக்கூடியவர்களுக்கு நஷ்டமே இருக்கிறது. وَإِنَّهُ لَحَقُّ الْيَقِينِ وَإِنَّهُ لَحَقُّ الْيَقِينِ, நிச்சயமாக இது உறுதியான உண்மையாகும். இதுல இன்ன அப்படிங்கிற வார்த்தை சத்தியமாக, நிச்சயமாக அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ல அப்படிங்கிற அந்த எழுத்து உண்மையாக, உறுதியாக அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு சொல்லி, சத்தியமாக அப்படின்னு சொல்லி அதனுடைய உறுதிப்பாட்டை மேலும் மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரி அமைப்பில் அல்லாஹ் இங்க பயன்படுத்துறான். இன்னஹு லஹக்குன், இன்ன அப்படிங்கிற உறுதிப்பாடும் இருக்கு, ல அப்படிங்கிற உறுதிப்பாடும் இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இது உறுதியான உண்மையாகும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம், எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நம்ம சென்ற மாதத்திலேயே இதுக்கும் சேர்த்து தான் நம்ம தஃப்சீர் சொன்னோம். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டினியூஷனா தான் இருந்துச்சு. அந்த சூரா ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தொடர் தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள செய்தியை நீங்க சுருக்கமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கியாமத்து நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் நடக்கும், இந்த அடையாளங்கள் வந்ததற்கு பிறகு இந்த உலகம் அழியும்,
பிறகு சூர் ஊதப்பட்டு மீண்டும் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். திரும்ப எழுப்பப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு விசாரணை நடைபெறும். அந்த விசாரணை நடைபெறுகிற போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் இந்த பகுதியில சொல்றான். என்ன அப்படின்னா, யாருக்கு வழக்கரத்தில் அந்த பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் நல்லவர்கள், நல்லறங்கள் புரிந்தவர்கள், நாளை மறுமை உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு அமல் செய்தவர்கள். இவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், உயர்தரமான இன்பங்களை அனுபவிப்பார்கள். இரண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் மறுமையையும் பொய்ப்பித்தார்கள், கியாமத்தையும் பொய்ப்பித்தார்கள். அதாவது உலகம் அழிக்கப்படும் என்பதையும் பொய்ப்பித்தார்கள். இதற்கு முன்பு பல கூட்டத்தார்கள் பாவம் செய்து அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களையும் பொய்ப்பித்தார்கள். அதுவும் வந்துச்சு. கதபத் சமூத் என்று சொல்லி போன பகுதியில அது வந்துச்சு. எப்படி அப்படின்னா, நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பு அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்தவர்களை நாம் அழித்தோம். அழித்தவர்களை எல்லாம் இவர்களுக்கு நாம் படிப்பினையாக கூறுகிறோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த அழிக்கப்பட்டதையும் இவர்கள் பொய்ப்பித்தார்கள். தனக்கு முன்னால் நடந்ததையும் பொய்ப்பித்தாங்க, பின்னாடி நடக்க போகக்கூடிய அந்த கியாமத்தையும் பொய்ப்பித்தாங்க, நாளை மறுமையில் விசாரணை உண்டு என்பதையும் பொய்ப்பித்தார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க அதை பொய்ப்பித்து அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால மறுமையில அவர்களுடைய நஷ்டத்தை தான் அல்லாஹ் இங்க சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் உண்மையாகவே விசாரணை நடைபெறுவதை பார்க்கிற போது அவர்கள் கை செய்தப்பட்டு சொல்லுவாங்க, நமக்கு இந்த பட்டோலை வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, நமக்கு இந்த விசாரணை இல்லாம இருந்திருக்கலாமே, மௌத்தோடு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கை செய்தப்படுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்றான். அதற்கு பிறகு ஒரு சின்ன சைட்ல ஒரு செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகவே சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, மறுமை நரகம் அதெல்லாம் சும்மா சொல்றதுங்க, மனுஷன் பயப்படுறதுக்காக வேண்டி சொல்றது, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப புத்திசாலியாக சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி அப்பயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை மறுக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, சும்மா பயமுறுத்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வார்த்தையையும் நாம சொல்லாத வார்த்தையை சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாம தண்டிச்சிருப்போம். தண்டிக்கிற விஷயத்துல நம்ம சக்தியற்றவர்கள் அல்ல. அப்படி தண்டிக்கும் போது அதை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா பயமுறுத்துறதுக்காக வேண்டி அவங்களா சில விஷயத்த சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படக்கூடியவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். உறுதிப்படுத்திட்டு சில விஷயங்களை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வாரி வழங்கவில்லை, அவர்களுக்கு உணவு தரவில்லை அப்படின்னு சொல்லி, படிப்பினை பெறவில்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மறுமையில் அவர்கள் அடையக்கூடிய அந்த ஒரு சில வேதனைகளை சொல்றான். அதாவது அவர்கள் உண்ணக்கூடிய உணவு, அவர்கள் பருகக்கூடிய பானம், அதெல்லாம் மிக மோசமானதாக ரொம்ப கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். ஆக இந்த செய்தி தான் இந்த பகுதியில சொல்லப்பட்ட செய்தி. இதனுடைய பொருளை நம்ம படிச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஆக இந்த 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 அதாவது நல்லவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் இல்லையா. இது எல்லாரையுமே எதை பத்தி, யாரு எந்த கேட்டகரியை மெயினா வச்சு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை முழுக்க நிராகரித்தவர்கள், முஃமின்கள் இல்ல. முஃமின்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லல. இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க அல்லாஹ்வையும் மறுத்து மறுமையையும் மறுத்து முழுக்க ஈமானையே மறுத்தவர்கள் குறித்த செய்தி தான். முழுக்க ஈமானையே மறுத்தவர்களினுடைய செய்திகள் தான் இதை தவிர இது ஈமான் கொண்டவர்கள் குறித்த செய்திகள் இல்லை அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அதாவது இந்த மொத்த வசனங்களிலிருந்து ஒரு மைய கருத்தாக நாம் இதை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, மறுமையை முன்வைத்து உலகத்தில் வாழாதவர்களினுடைய மோசமான நிலை அப்படிங்கிறத இதுல படிப்பினையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மறுமையை முன்வைத்து உலகத்தில் வாழாதவர்கள் இது போன்ற நஷ்டத்தை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அந்த நேரத்துல இது உண்மை அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர்களால் அந்த ஜீரணிக்க முடியாம அவர்கள் கை செய்தப்படக்கூடிய செய்தி தான் முழுக்க இந்த சூறால நிறைய வருது இல்லையா. அப்ப மறுமையை முன்வைத்து வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நாம மறுமையை நம்புறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, ஃபுல்லா நம்ம 7 விஷயங்களை முழுக்க ஈமான் கொண்ட ஒருவன் தான் முஸ்லிம். அல்லாஹ்வை நம்புறோம், வேதங்களை நம்புறோம், தூதர்களை நம்புறோம், கியாமத்தை நம்புறோம்,
மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுறதை நம்புறோம். கதிர், அதாவது கலா கதிர், விதியை நம்ம நம்புறோம். சொர்க்கம் நரகம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்புறோம். 7 விஷயங்களையும் நம்பக்கூடியவர்கள். 7 விஷயங்களையும் நம்பக்கூடியவர்களும் நாளை மறுமையில் நஷ்டம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கான்னா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அலட்சியம். அதற்கான காரணம் அலட்சியம். அலட்சியத்தின் காரணத்தினால இந்த உலக வாழ்க்கையை வீணாக்கிட்டு நாளைக்கு மறுமையில போய் அல்லாஹ்வினுடைய விசாரணையை எதிர்கொள்ளும் போது ஏமாந்து போயிடுவாங்க. இந்த உதாரணத்தை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, மறுமையை முன்வைத்து உலகத்தில் வாழ பழகி கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலையுமே மறுமையை முன்வைத்து உலகத்தில் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லா அவங்க சொன்ன ஒரு அழகான கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கதை. அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டுல ஒரு வழம் ஒண்ணு இருந்துச்சு. என்ன வழமை அப்படின்னு சொன்னா, அங்க அரசனா வரக்கூடியவன் ஒரு ஆண்டு ஆட்சி செய்யலாம். ஆட்சி செய்து முடித்ததற்கு பிறகு அவன் கொண்டு போய் ஒரு அடர்ந்த காட்டில் விடப்படுவான். அந்த காட்டில் விஷ செடிகள் இருக்கும், கொடுமையான விலங்குகள் இருக்கும். அவைகள் எல்லாம் அவனை சாப்பிட்டு விடும், அல்லது அங்கே அவனால் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. அப்ப புதிதாக அரசனாக வரக்கூடிய ஒருத்தன்ட்ட சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒரு வருஷம் ஆட்சி செஞ்சிக்க, நாளைக்கு ஆட்சி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உன்னை கொண்டு போய் அந்த அடர்ந்த காட்டுல நம்ம போய் விட்டுருவோம். இதுவரைக்கும் யாரெல்லாம் அந்த காட்டுல விடப்பட்டாங்களோ அங்கிருந்து யாரும் உயிரோட திரும்பி வந்தது கிடையாது. ஏன்னு சொன்னா அங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. விஷ செடிகள் தான் இருக்குது, கடுமையான விலங்குகள் இருக்குது, விஷ ஜந்துக்கள் இருக்குது. அதனால அங்க போனாக்க மௌத்து தான் அப்படிங்கிறத அரசனாக வர்றதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொல்லப்படுது. அப்ப அவன் என்ன சொன்னா, அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசாட்சிக்கு வந்தான். ஆட்சி கட்டில ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு வேலை செஞ்சான். என்ன அப்படின்னா, எந்த காட்டுல இதுக்கு முன்னாடி உள்ள அரசன்கள் எல்லாம் கொண்டு போய் விட்டாங்களோ அந்த காட்டை அழிச்சு சுத்தம் செய்யறதுக்கு ஆணையிட்டான். அழிச்சு சுத்தம் செஞ்சாச்சு. அங்க இருக்கக்கூடிய விஷ செடிகளை எல்லாம் கலந்தாச்சு. அங்க இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களை எல்லாம் கொண்டாச்சு. அதுக்கு பிறகு ஆணையிட்டான், அங்க நல்ல அழகான மரங்களையும் நல்ல கனி வர்க்கத்தை தரக்கூடிய பழ வர்க்கங்களை தரக்கூடிய மரங்களையும் நல்ல பூந்தோட்டத்தையும் ஏற்படுத்த சொல்லி சொன்னான். அழகான பூந்தோட்டம் அங்க உருவாயிடுச்சு. ஒரு வருஷம் ஆட்சி முடிஞ்சு இவனை கொண்டு போய் அடர்ந்த காட்டுல விடுறதுக்காக வேண்டிய மக்கள் அழைச்சிட்டு போகும்போது சந்தோஷமா போறான். அப்ப அவனை பார்த்து மக்கள் கேட்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போன எல்லா அரசர்களுமே அவங்க கத்துனாங்க, கதர்னாங்க, வெற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்க, ரொம்ப பயந்தாங்க. ஆனா உங்களுக்கு எந்த பயமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அரசன் சொன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள அரசர்கள் எல்லாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதை மறந்து அவர்கள் இருந்தார்கள், எனவே கை செய்தப்பட்டார்கள். ஆனா நானு இங்கதான் கொண்டு வந்து விடுவோன்னு சொல்லித்தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால நீங்க பயப்படுற மாதிரி அது இன்னைக்கு விஷ செடிகள் நிறைந்த கொடிய மிருகங்கள் நிறைந்த காடு அல்ல என்று அது நிம்மதியாக சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு பூந்தோட்டமாக அதை மாத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதற்கு பதில் சொன்னான். இந்த கதையைத்தான் அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, கபர் இருக்குதே அது கடுமையான இருட்டு நிறைந்தது, விஷ ஜந்துக்கள் நிறைந்த இடம் அது, அந்த கபர் அப்படிங்கிறது. அங்கதான் கொண்டு போய் நம்ம போட போறோம். புத்திசாலி யார் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் வாழுகிற போதே அந்த கபரை பிரகாசப்படுத்தி கொள்ளக்கூடியவன் தான் புத்திசாலி. அந்த கபருக்கு நம்ம போனோம்னு சொன்னா அங்க அந்த கபரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி ஒண்ணு அது ரௌலத்தம் ரியாதுல் ஜன்னா, இல்லைன்னு சொன்னா ஹுஃப்ரத்தம் மின் ஹுஃப்ரின் நீரா. ஒன்று அந்த கபர் என்பது சுவர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒன்றாக இருக்கும், அல்லது நரகப்படுகொடியில் ஒன்றாக இருக்கும். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கபர் அப்படிங்கிறது ஒண்ணு சுவன பூங்காவாக இருக்கும், இல்லைன்னு சொன்னா நரகப்படுகொலியாக இருக்கும். அங்கதான் நாம போக போறோம் அப்படிங்கறது தெரிஞ்ச ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த கபரை சொர்க்கத்தினுடைய பூங்காவாக மாத்தி வச்சிருப்பான். அப்ப மௌத்து வர நேரத்துல அவன் என்ன ஆயிடுவான், பயப்பட மாட்டான், கை சேதப்பட மாட்டான், கதிரை அழுக மாட்டான். மௌத்து வரும்போது பயப்படாம அதை வரவேற்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப வாழ்ற வாழ்க்கையை விட சந்தோஷமான வாழ்க்கையை தான் நாம இன்னமே வாழ போறோம் அப்படின்னு சொல்லி கபரை ரொம்ப மகிழ்ச்சியோட கபரை நோக்கி போயிடுவான். ஆனா அதை மறந்து வாழக்கூடியவர்கள், அதை அலட்சியப்படுத்தி வாழக்கூடியவர்கள், இந்த அரசன் எப்படி பல அரசர்கள் எப்படி அடர்ந்த காட்டிற்குள் செல்லும் போது கை சேதப்பட்டு கதிரினார்களோ அது போன்று கபருக்கு கொண்டு செல்ல போற நேரத்துல இவங்க மரணத்தை நினைச்சு பயப்படுவாங்க. மௌத்தா போறோமோ அப்படிங்கிற நினைச்சு உயிரோட இருக்கும் போதே மௌத்து வந்துருமோ நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போயிடும். இது அல்லாமா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஆக
சிந்தனையில் வைத்து வாழ வேண்டிய பிரதான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக மறுமை உண்டு, நிச்சயமாக விசாரணை உண்டு, அங்கு நாம் விசாரிக்கப்படுவோம், அதை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கின்ற சிந்தனையில் உலகத்தில் வாழ்வது. சரி, அப்படி உலகத்தில் வாழ்றதா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, ஒரு இப்படி ஒரு சிந்தனை, ஒரு படிப்பினையை பெற்றதற்கு பிறகு எங்கிருந்து துவங்குவது? முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், மறுமையை நம்பக்கூடிய நாம், வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு நிலைக்கு வருகிற போது எங்கிருந்து துவங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா, எல்லாம் தெரியுது, நாளைக்கு மறுமையில விசாரிக்கப்படுவோங்கிறது தெரியுது. சரி, என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி கொள்றதுக்கு நான் என்ன பண்றது? இதுவரைக்கும் நடந்ததை விடுங்க, நல்லது கெட்டது அதெல்லாம் விட்டுருங்க. கடந்த காலத்துல எவ்வளவோ விஷயங்களை நல்ல காரியங்களும் செஞ்சிருக்கிறோம், தவறான காரியங்களும் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் கடமையாக்கின எத்தனையோ விஷயங்களை நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம இருந்திருக்கிறோம், தொழுகையை விட்டுருக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம, மொத்தமாக நரக வாழ்க்கைன்னு சொல்ல முடியாம, மொத்தமா சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்ல முடியாம, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டோம், கடந்து வந்துட்டோம். சரி, இன்னமே தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு முடிவெடுத்தால் எங்கிருந்து துவங்குவது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு எழும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிந்தனை என்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, 1447வது ஹிஜ்ரா வருஷம் முடியுது, நாளையோட முடியுது. நாளை மறுநாள் 1448வது ஹிஜ்ராவுடைய வருஷம் ஆரம்பிக்குது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இது மாதிரி புது வருடங்கள் எல்லாம் துவங்குகிற போது, ஒவ்வொரு பிறந்த நாளையும் நாம் கடக்கிற போது நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்தினுடைய மதிப்பீடும் வரும் காலம் குறித்த திட்டமிடலும் தான் மிக முக்கியமான சிந்தனை. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து போகும்போது, ஒவ்வொரு வயசையும் தாண்டி போகும்போது நம்ம பிரதானமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்தை மதிப்பிடணும். எப்படி மதிப்பிடுறது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை என்பது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, எதை நோக்கி இருந்தது, நாமளே மார்க் போடணும். நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி தருமா அல்லது மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குமா அப்படிங்கிறத நாமளே வேல்யூ பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். இதுதான் கடந்த காலத்தை குறித்த மதிப்பீடு. வருங்காலம் குறித்த திட்டமிடல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, சரி, ஒருவேளை கடந்த காலம் என்பது கைசேதத்திற்குரியதாக இருந்து விட்டால், ஒருவேளை கடந்த காலம் என்பது மறுமை வெற்றியை உறுதிப்படுத்தி தரவில்லை என்று சொன்னால், வரக்கூடிய வாழ்க்கையை சிறப்புப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அப்ப வரும் வாழ்க்கையை திட்டமிடுதல், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. அந்த அடிப்படையில நம்ம எங்கிருந்து துவங்குறது அப்படின்னு சொன்னா, எல்லா கிதாபுகள்லயும் எழுதுவாங்க இதை. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் படிப்பினையை பெற்றுவிட்டு அந்த படிப்பினை படி வாழ வேண்டும் என்று முடிவெடுக்க கூடியவர் எங்கிருந்து துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எங்கிருந்து துவங்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ்திக்ஃபார்ல இருந்து தான் துவங்கணும். எப்பவுமே ஒரு தவறு செய்த ஒருவன் திருந்தினான் அல்லது உஷாரானான் அப்படின்னு சொன்னா, அவன் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருதல். அங்கிருந்து தான் அதான் ஆரம்ப புள்ளி. மன்னிப்பு கோராத நிலையில நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்க முடியாது. அப்ப நம்ம இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் சொல்லி தன்னுடைய கடந்த காலத்தினுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவது தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் அப்படின்னா தௌபத்தன் நசூஹா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். தௌபத்தன் நசூஹா அப்படின்னா கலப்படமற்ற தௌபா என்பது அர்த்தம். தௌபத்துன் நசூஹா அப்படின்னு சொன்னா கலப்படம் இல்லாத தௌபா அப்படின்னு அர்த்தம். கலப்படம் இல்லாத தௌபானா என்ன அப்படின்னு சொன்னா, சில நிபந்தனைகளோடு செய்யப்படக்கூடிய தௌபாவிற்கு கலப்படமற்ற தௌபான்னு சொல்லுவாங்க. அந்த நிபந்தனை என்ன? முதலாவது நிபந்தனை, செய்த தவறை நினைத்து வருந்தி கைசேதப்படுவது, இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வது, இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, அல்லாஹ்விடத்தில் செய்ததற்காக வேண்டி மன்னிப்பை மன்றாடி பெறுவது, இது மூன்றாவது விஷயம். இந்த மூன்றும் எந்த தௌபாவில் இருக்குமோ அதுக்கு பேர் தான் தௌபத்தன் நசூஹா என்பதாக சொல்லுவாங்க. கலப்படமற்ற தௌபா. இந்த தௌபால இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கோர்றது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கோரலாம். குறிப்பாக தொழுதுட்டு சலாத்துல் இஸ்திக்ஃபார்னு அதுக்கு தனியா தொழுகையே இருக்கு. ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலாம். அதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் நேரத்துல தொழுது அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். தனிமையில் அல்லாஹ்ட்ட கதறி அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யலாம். இந்த இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது தான் நம்ம துவங்கக்கூடிய ஆரம்ப புள்ளி. இதுல குறிப்பாக சொல்லுவாங்க,
லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த தஸ்பீஹ் இஸ்திக்ஃபாரினுடைய ரொம்ப வெயிட்டான ஒரு தஸ்பீஹ் இது. ஏன்னு சொன்னா ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் அவங்க செய்த தௌபாவினுடைய வாசகம் இது. அதே மாதிரி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன இந்த தஸ்பீஹ், அதாவது ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வர்ஹம் வ இல்லம் தக்ஃபிர் லனா வர்ஹம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் அப்படிங்கிற இந்த தஸ்பீஹ், இது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தஸ்பீஹ். இந்த ரெண்டு தஸ்பீஹ் இஸ்திக்ஃபாருக்கு ரொம்ப அற்புதமான தஸ்பீஹ். அதாவது ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் அப்படின்னு சொல்லி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடிய இந்த இஸ்திக்ஃபார். இரண்டாவது ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது இல்லையா, இது திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை அதிகமாக ஓதலாம் ஒவ்வொரு தடவையும். ஏன்னா இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மன நிறைவு ஏற்படுற வரைக்கும் இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் கண்டிப்பா மன்னிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுற வரைக்கும் செய்யணும். அது 100 தடவை ஓதும் போதும் ஏற்படலாம், 1000 தடவை சொல்லும் போதும் ஏற்படலாம், ஒரு நாள் இரவிலே நின்று அல்லாஹ்விடத்தில் அழுவதன் மூலமாக ஏற்படலாம். பல நாட்கள் நாம இறைவனிடத்தில் நின்று தௌபாவிற்காக வேண்டி மன்னிப்பிற்காக வேண்டி மன்றாடும் போதும் நடைபெறலாம், எப்படியும் ஏற்படலாம். ஆக ஒரு திருப்தி ஏற்படும் அளவிற்கு நாம இஸ்திக்ஃபார் செய்யணும். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த இஸ்திக்ஃபார் இருக்குது. என்ன அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இதையே நம்ம இஸ்திக்ஃபார்ல என்ன செய்யலாம், ஓதலாம். இன்னும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். யார் 100 தடவை ஓதுறாங்களோ அவங்க கடல் நுரைய அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்படுவார்கள் என்று இருக்கு. அப்ப இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த இந்த தஸ்பீஹாத்துகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது, இதுதான் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடியவர்கள் துவங்க வேண்டிய ஆரம்ப பகுதி. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு முறையை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நன்மையான காரியங்களை செய்வதை எப்படி நாம் திட்டமிட வேண்டும் என்று சொல்லி நன்மையான காரியங்களை திட்டமிடுவதற்கு ஒரு ஐடியா ஒன்னு சொல்றாங்க. யார் அப்படின்னு சொன்னா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நன்மையான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பட்டியலிட்டுக்கணும், வரிசையாக பட்டியலிட்டுக்கணும். உதாரணமா ஒரு 5 நன்மையான காரியங்களை நம்ம பட்டியலிடலாம். உதாரணமா ஃபர்ஸ்ட் தொழுகை, 2வது குர்ஆன் ஓதுறது, 3வது தஸ்பீஹ் செய்யறது, 3, 4வது ஸலவாத்து சொல்றது. உதாரணத்துக்கு சொல்றேன், நன்மையான காரியங்கள். 5வது தான தர்மம் செய்யறது. இப்படி ஒரு 5 விஷயத்தை நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் செய்யறது, ஸலவாத்து சொல்றது, தான தர்மங்கள் செய்யறது, ஒரு 5. இது இல்லாம இன்னும் எத்தனையோ நற்காரியங்கள் இருக்குது இல்லையா? நோயாளிகளை சந்திக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கு. இந்த ஒரு 5 நம்ம எல்லாருமே அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய வணக்கமாக இருக்கிறதுனால இந்த ஒரு 5 வச்சுக்குவோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நலமான விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத முதல்ல பட்டியல் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அதுல மினிமம் ஸ்டாண்டர்ட், அதாவது அதில் குறுகிய அளவிற்கு என்று ஒரு அளவை நிர்ணயிங்கள். குறுகிய அளவு, அவங்க சொல்றது மேக்சிமம் இல்ல, எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு இல்ல, எவ்வளவு குறைவாக கட்டாயம் செய்ய முடியுமோ அப்படி ஒரு அளவை நீங்கள் முடிவு செய்யுங்கள். இப்ப உதாரணமா தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன முடிவு பண்ணலாம்? 5 வக்து தொழுகை. 5 வக்து தொழுகையை கூட 5 வக்து தொழுகையும் தொழுகாதவங்க 5 வக்து தொழுகைன்னு முடிவு பண்ணலாம் இல்லையா? சில பேர் 4 வக்து தொழுவாங்க கரெக்டா, சுபுகு மட்டும் மிஸ் ஆயிடும், மீதி 4 வக்து தொழுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அசர் மட்டும் மிஸ் ஆயிடும், மத்த எல்லா வக்தையும் கரெக்டா தொழுவாங்க. இந்த மாதிரி 5 நேர தொழுகையே பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் 5 நேரத்தையாவது கட்டாயம் தொழுக வேண்டும் என்று முடிவு செய்யலாம். 5 நேரம் தொழுகையை கரெக்டா தொழுகக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சுன்னத்தே முஅக்கதா 12 ரக்காத் சுன்னத்தே முஅக்கதா இல்லையா? அந்த சுன்னத்தே முஅக்கதா 12 ரக்காத்தை கட்டாயமாக தொழுவது என்று முடிவு செய்யலாம். சுன்னத்தே முஅக்கதா என்ன? சுபுக்கு முன்னாடி 3 ரக்காத்து, 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து,
மகரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, இஷாக்கு பின்னாடி 2 ரக்காத்து. இதுதான் சுன்னத்தி முஅக்கதா, 12 ரக்காத்து இல்லையா? எப்படி இப்படி மகரிப்ல இருந்து கணக்கு வச்சீங்களா ஈஸியா புரியும். எப்படின்னா மகரிபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2, சுபுக்கு முன்னாடி 2, 6 ஆச்சா? லுகருக்கு மட்டுமே தனியா 6 ரக்காத்து, முன்னாடி 4 ரக்காத்து, பின்னாடி 2 ரக்காத்து. அசருக்கு கிடையாது. இதுதான் சுன்னத்தே முஅக்கதா, 12 ரக்காத்து. இந்த 12 ரக்காத்திற்கு நிறைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சொர்க்கம் அவருக்கு கிடைக்கும் நிச்சயம். சொர்க்கம் நிச்சயம். யாருக்கு? சுன்னத்தி முஅக்கதா 12 ரக்காத் யாரு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கட்டாயமா கிடைச்சிடும். அப்ப ஃபர்தான தொழுகையை தொழுகக்கூடியவங்க குறைந்தபட்சமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சுன்னத்தை முஅக்கதாவை தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். அல்லது சுன்னத்தை முஅக்கதாவையும் தொழுகக்கூடியவங்களாக இருந்தா தஹஜ்ஜத் தொழுவேன்னு சொல்லி முடிவு பண்ணலாம். ஆனா எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கட்டாயம் தொழுகுவேன் என்கின்ற குறைந்தபட்ச அளவு, அதிகபட்ச அளவு இல்ல, குறைந்தபட்ச அளவை தான் ஃபர்ஸ்ட் போடணும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுறவங்களா இருந்தா 2 ஜுசு ஓதுறேன்னு முடிவு பண்ணலாம். அரை ஜுசு ஓதுறவங்களா இருந்தா 1 ஜுசு ஓதுறதா முடிவு பண்ணலாம். சுத்தமா ஓதாதவங்களா இருந்தா எவ்வளவு முடியுமோ, குறைந்தபட்சம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவை நிர்ணயிச்சுக்கணும். 2 பேஜோ 3 பேஜோ 4 பேஜோ அத்தனை பேஜ் அப்படின்னு. அதே மாதிரி தஸ்பீக் எடுத்துக்குங்க. நம்ம அன்றாடம் எவ்வளவு தஸ்பீக செய்யறோமோ அதே அளவை மெயின்டைன் பண்றதா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கணும். அதே மாதிரி தான தர்மம், ஒவ்வொரு நாளும் தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தான தர்மம் செய்யலாம், அல்லது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தான தர்மம் செய்யலாம் அப்படிங்கறத நிர்ணயிக்கணும். இது எல்லாம் குறைந்தபட்சமாக. ஏன் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, மெயினான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் நிர்ணயித்ததிலிருந்து ஒன்றை கூட தவற விடக்கூடாது. அதனாலதான் அவங்க மேக்சிமம் போடக்கூடாது, மினிமம்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, போராடணும். உயிரே போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிர்பந்த சூழல் வந்தாலும் சரி, நான் விடமாட்டேன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடு இப்ப நிர்ணயம் செய்யணும். அப்பதான் என்ன செய்ய மாட்டோம், நம்மளுக்கு ஒரு பயான கேட்ட ஜோஸ்ல நாம பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறேன்னு சொல்லி நம்ம நிர்ணயிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கட்டாயம் ஓதியே ஆகணும், விடவே கூடாது. அப்படிங்கும் போது எதை விடவே முடியாத அளவுக்கு நம்மளால செய்ய முடியும், அப்படி ஒரு குறுகிய அளவை நாம நிர்ணயிக்கணும். இமாம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இப்ப நீங்க ஆல்ரெடி நிர்ணயிச்சிருக்கிறதே கொஞ்சம் தான், ஆல்ரெடி நிர்ணயிச்சதே நிறைய இல்லை, கொஞ்சமா தான் போட்டிருக்கிறீங்க. இதை போராடி போராடி ஒரு நாள் கூட தவறாமல் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் செஞ்சு நீங்க ஒரு 5-6 மாசம் நீங்க அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கு பிறகு நீங்கள் எதை நிர்ணயித்தீர்களோ அதன் அடிப்படையில் அமல் செய்வது என்பது இலகுவாக ஆயிடும். எதை ஆரம்பத்துல சுமையாகவும் போராடியும் செய்தீர்களோ அதை தொடர்ந்து செய்கிற போது ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்துல உங்களுக்கு அந்த அமல் செய்யறதுங்கிறது பெரிய கஷ்டமாவே தெரியாது, ரொம்ப இலகுவா போயிடும். அப்படி ஒரு நிலை வருகிற போது, அது ஒருத்தருக்கு 1 மாசத்துலயும் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம், 1 வருஷத்துலயும் வரலாம். சரிங்களா? அந்த நிலை வருகிற நேரத்துல இமாம் அவங்க சொல்றாங்க, இப்ப என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருந்தீங்க இல்லையா, அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தஹஜ்ஜத் தொழுகை இல்லாம இருந்திருக்கும், தஹஜ்ஜத் தொழுகை அதிகப்படுத்துறது. ஒரு இஷ்ராக் இல்லாம இருந்திருக்கும், இஷ்ராக் அதிகப்படுத்துறது. இந்த மாதிரி என்ன செய்யுங்க, தொழுகை இது வரைக்கும் அரை ஜூஸ் ஓதி இருந்திருப்போம், அதை 3/4 ஜூஸ் ஆக்குறது. 1000 தடவை தஸ்பீக் செஞ்சிருப்போம், அது 1100 ஆக்குறது. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, எல்லாத்தினுடைய அளவை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதற்கு பிறகு எதை நீங்கள் அதிகப்படுத்தினீர்களோ அந்த அதிகப்படுத்தினதை போராடி ஒரு நாளும் விடாமல் தவறாமல் அதை செய்து கொண்டே வாருங்கள். ஒரு நாள் வரும், அது உங்களுக்கு செய்வது இலகுவாகிவிடும். இது சொல்றது யாருன்னு சொன்னா, நானும் மற்றவங்களோ இல்ல, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சட்ட மேதை, தக்குவாவிற்கு சொந்தக்காரர், எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பிராக்டிக்கலாகவும் ரொம்ப போராட்ட குணத்தோடையும் செஞ்சு முடிச்ச ஒரு மிகப்பெரிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இது. இப்படியே நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள், செய்து கொண்டே வாருங்கள். அந்த நன்மையினுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகும். இமாம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் வரும். எந்த நாள் அப்படின்னு சொன்னா, வயது முதுமை ஏற்படக்கூடிய அந்த நாள். அந்த நாள் வருகிற நேரத்துல நீங்க செஞ்ச அமல்களை உங்களால் செய்ய முடியாது. என்ன அமலை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை உங்களால செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா என்ன, உங்களுடைய மூட்டு வலியும் முதுகு வலியும் முதிர்ச்சியும் அதை செய்வதற்கு அனுமதிக்காது. அப்படி ஒரு நாள் வரும். 60 வயசு ஆகும்போது, 65 வயசு ஆகும்போது எதெல்லாம் நம்ம தொழுகணும்னு சொல்லி நினைச்சு குறிச்சு வச்சு செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த அமல்களை செய்ய முடியாத ஒரு நாள் வரும்.
அப்படி வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் அதை குறைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு நாள் வருகிற போது நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி நீங்களாக உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு தராமல், உங்களுடைய முதுமை உங்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் நீங்கள் எவ்வளவு தூரம் குறைத்தாலும் அல்லாஹ் நன்மையை குறைப்பதில்லை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஹதீஸ்ல, என்ன அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய வாலிபத்தில் தீவிரமாக அமல் செய்து நற்கர்மங்களில் ஈடுபட்டாரோ அவர் முதுமை அடைந்ததற்கு பிறகு அவர் அதை செய்ய முடியாமல் விட்டாலும் அல்லாஹ் அவர் செய்ததை போன்றே நன்மைகளை வழங்குகிறான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் ஒருவர் நற்காரியங்களை செய்தார், நோய்வாய்ப்பட்டதற்கு பிறகு அந்த காரியங்களை செய்ய முடியாமல் போனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் செய்தார் அல்லவா அமல், அதற்கு அவன் அளித்த கூலியையே அவர் செய்ய முடியாமல் போகிற போதும் குறைக்காமல் வழங்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை இமாம் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, முதிர்ச்சி, முதுமை, நோய் இதெல்லாம் வர்ற நேரத்துல எதையெல்லாம் நீங்கள் போராடி தொடர்ந்து செய்து வந்தீர்களோ அதை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் மௌத்து வரைக்கும் நீங்க அந்த அமல்களை செஞ்ச மாதிரியே நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இது நன்மைகளை எப்படி அதிகப்படுத்தி கொண்டு அதோடு பழகுவது என்பதற்கான அற்புதமான ஒரு வழிமுறையாக யார் சொல்றா? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இது 2வது செய்தி. இதுல 3வது செய்தி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நற்கர்மங்களிலும் கூட ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதிற்கு நெருக்கமான நன்மைகள் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதுனாங்க. அந்த கடிதத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன வணக்க வழிபாடுகள் நோன்பு வைக்கிறதுல கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, நீங்க ஹதீஸ் திரட்டுறதுலயும் ஹதீஸ நடத்துறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுனாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வணக்கம் இருக்குது இல்லையா, வணக்க வழிபாடுகளில் அளவு கம்மியா இருக்குது, ஆனா பாடம் நடத்துறது, ஹதீஸுகளை மாணவர்களுக்கு எடுத்து சொல்றது, இதுல ரொம்ப நேரம் நீங்க செலவு பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதுனாங்க. அதற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு பதில் கடிதம் போட்டாங்க. அந்த பதில் கடிதத்துல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தை. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மனதிற்கு நெருக்கமான நற்கர்மங்களை வச்சிருக்கிறான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழுதான் நிம்மதி, தொழுதுகிட்டே இருக்கணும். தொழுதான் நிம்மதினா 5 நேரம் இல்ல, முன் சுன்னத்து பின் சுன்னத்து அது இது நினைச்சாலாம் எஞ்சி தக்பீர் கட்டக்கூடிய பழக்கம் சில பேருக்கு இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த தொழுகுதான் அவருடைய மனதிற்கு ரொம்ப நெருக்கமானது. சில பேர் பாத்தீங்கன்னா நோன்பு அடிக்கடி வச்சுட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, ஐயாமல் வெயில்ல நோன்பு, சுண்ணத்தான நோன்பு, நினைச்சாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய மனதிற்கு ரொம்ப நெருக்கமானது. சில பேருக்கு தொழுகையிலே அவர் ஈடுபாடு இருக்காது, நோன்பு வைக்கிறதுல ஈடுபாடு இருக்காது. தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு செய்வாங்க, யாரு ஸ்பான்சர் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, யாரு உதவி கேட்டாலும் கொடுத்துருவாங்க சில பேருக்கு. ஏன்னு சொன்னா அந்த தான தர்மம் செய்யறதுல அல்லாஹ் அவருக்கு ஒரு இன்பத்தை, அவருடைய மனதிற்கு நெருக்கமான ஒரு நற்கர்மத்தை அதுக்குள்ள வச்சிருப்பான். அல்லாஹ் இப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். நீங்க சஹாபாக்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிச்ச ஹதீஸ் 100 விட கீழே தான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிச்ச ஹதீஸ் 5375 ஹதீஸ். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது ஹிஜ்ரி 7 தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தது மொத்தமே 3 வருஷம் தான். ஆனா ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சாங்க? 5375 ஹதீஸ அறிவிச்சாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்தை பெறுவதற்கு முன்பே நண்பராக இருந்தவங்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி தருவாய் வரைக்கும் கூட இருந்தது யாரு? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. ஆனா அவங்க அறிவிச்ச ஹதீஸினுடைய எண்ணிக்கை 100 விட கீழே தான். 100 ஹதீஸ் கூட ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கல. ஆக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செஞ்ச தியாகம் அளவிற்கு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தியாகம் செய்யல. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹதீஸ் அறிவிச்ச அளவுக்கு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹதீஸ் அறிவிக்கல. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி நற்கர்மங்களை பிரித்து அல்லாஹ் சிலருக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
சிலருக்கு ஜிஹாதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு இல்முல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு தான தர்மத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நற்கர்மங்களை பொறுத்தவரை சிலருக்கு சில விஷயத்தில் கூடுதல் ஈடுபாடும் கூடுதல் நெருக்கமும் இருக்கும். எதில் யாருக்கு நெருக்கமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கிறதோ அதை சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்தினாலே சிறப்பு என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய மனதிற்கு நெருக்கமான நற்காலியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தஸ்பீக் செய்யறது இல்லையா, தொழுகிறது இல்லையா, குர்ஆன் ஓதுறது இல்லையா, தான தர்மம் செய்யறது இல்லையா, எந்த விஷயத்துல நமக்கு நம்மளுடைய உள்ளத்திற்கு நெருக்கமான நற்காரியம் இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எது நம்முடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அமல்களை சிறப்போடு செய்யணும், மன நிறைவாக செய்யணும். எது அமல்களை சிறப்பாக செய்வதற்கான வழிமுறையாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், எது வராதோ, எது அவங்களுக்கு நெருக்கம் இல்லையோ அதுல நீங்க ரொம்ப மல்லு கட்டுறதை விட எது நெருக்கமானதோ அதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது. இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை. இது ரெண்டாவது விஷயம். முதலாவது இஸ்திக்ஃபார், ரெண்டாவது நாம அமல்களை எப்படி செய்வது, மூன்றாவது ஒரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் அவன் எந்த அமல்கள் செய்தாலும் அதில் வெற்றியை காண மாட்டான், அதில் இன்பத்தை அவன் அடைய மாட்டான் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க. உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், தஸ்கியத்துன் நஃப்ஸ், அதை பத்தி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் இல்லாம எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் சரி அது மறுமையினுடைய பலனை கூட தராது என்பதாக சொல்றாங்க. அப்ப தஸ்கியத்துன் நஃப்ஸ் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க எதை சொல்றாங்க, அழுக்கை அகற்றுதல், குப்பைகளை நீக்குதல் என்று சொல்லி குப்பைகள் என்றும் அழுக்குகள் என்றும் எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல முதலாவது இடம் என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை. அதுல முதலாவது இடம் என்னன்னா பொறாமை, இரண்டாவது பெருமை, மூன்றாவது பேராசை, நான்காவது இச்சை, ஐந்தாவது கோபம். இந்த அஞ்சு தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இந்த அஞ்சு இல்லாம நீங்க வேற எந்த கெட்ட பண்புகளையும் நீங்க இதுல கொண்டு வந்தீங்கன்னா இந்த அஞ்சுல ஏதாச்சும் ஒண்ணுல அடங்கிடும். ஹுப்பு துன்யா, உலக ஆசை அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அது பேராசையில வந்துடும். பேராசையில வந்துடும். நம்ம என்ன சொன்னோம், பொறாமை, பெருமை, பேராசை, இச்சை, கோபம், இந்த அஞ்சு சொல்லி இருக்கோம் இல்லையா. வேற நீங்க எதா இருந்தாலும் சரி இதுக்குள்ள வந்துடும். ஹுப்பு துன்யா அது எதுக்குள்ள வந்துடும், பேராசைக்குள்ள வந்துடும். அதே மாதிரி விரோதம் கொள்ளுவது எதுக்குள்ள வந்துடும், கோபத்துக்குள்ள வந்துடும். விரோதம் கொள்வது அப்படிங்கிறது கோபத்துக்குள்ள வந்துடும் இல்லையா. அப்ப இந்த மாதிரி இது இல்லாத எந்த கெட்ட பண்புகளாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சுல ஏதாச்சும் ஒண்ணுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப இந்த அஞ்சு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தி உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை நீக்கணும். இதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்பதாக சொல்லுவாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க. இதுதான் ரூஹை பலப்படுத்தக்கூடிய ஒன்று என்பதாக சொல்றாங்க. ரூஹை பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னா, தஸ்கியா, தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. நம்மளுடைய உள்ளத்துல என்ன எந்த கெட்ட எண்ணம் இருக்கு, யாருமே என்னையாச்சும் பொறாம இருக்குதா, நம்ம தனியா உட்காந்து யோசிச்சோம்னு சொன்னா நம்மளுடைய உள்ளம் அதை எடுத்து சொல்லும். பொதுவாக இமாம் அவங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய அகம் இருக்குது இல்லையா, இந்த அகம் என்பது நான்கை கொண்டு ஆளப்படுகிறது. இந்த அகம், இந்த உள்ளம் இருக்கிறது இல்லையா, இது நான்கை கொண்டு ஆளப்படுகிறது. அந்த நான்கு என்ன அப்படின்னா, ஒன்னு ரூஹ், இன்னொன்னு கல்பு, இன்னொன்னு நஃப்ஸ், இன்னொன்னு அக்ல். இந்த நான்கு, இந்த நான்கும் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கென்று தனியாக இடம் இல்லை. இந்த நான்குக்குமே இடம் கிடையாது. ரூஹு இங்க இருக்கு இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, கல்பு இங்க இருக்கு இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எதை அறுத்து வெட்டி பார்த்தாலும் எதையும் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. இந்த நான்கு இமாம் அவங்க ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ரூஹ் அப்படிங்கிறது ஒரு அரசன் மாதிரி. ரூஹ் அப்படிங்கிறது ஒரு அரசன் மாதிரி. கல்பு அப்படிங்கிறது அந்த அரசன் அமரக்கூடிய சிம்மாசனம் மாதிரி. நஃப்ஸ் அப்படிங்கிறது அந்த சிம்மாசனத்தை எடுத்து செல்லக்கூடிய குதிரை மாதிரி. அக்ல் அப்படிங்கிறது அந்த குதிரையை ஓட்டக்கூடிய குதிரை ஓட்டி மாதிரி அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த உதாரணத்தை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த நான்கிற்கும் தனித்தனி பண்புகள் இருக்கு, நாலுக்கும் தனித்தனி பண்புகள் இருக்கு. ரூஹ் அப்படிங்கிறது இறைவனின் புறத்திலிருந்து வந்தது, அதனால் அது இறைவனை நோக்கிய சிந்தனையை உந்துதலை ஏற்படுத்தக்கூடியது ரூஹ். கல்பு அப்படிங்கிறது இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒன்று கல்பு. நஃப்ஸ் அப்படிங்கிறது ஷைத்தானின் புறத்திலிருந்து உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நஃப்ஸ். அக்ல் அப்படிங்கிறது எது சரி எது தவறு என்று அவனுக்கு பிரித்துணர செய்யக்கூடியது அக்ல், அறிவு. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு புரியும். என்ன அப்படின்னா, ஒருத்தன் கடுமையான கடன் நெருக்கடியில இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, கடுமையான கடன் நெருக்கடி,
நடந்து போய்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு 5 பவுன் தங்க சங்கிலி கீழே கிடக்குது. அதை எடுத்தா அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கடன்லயே நம்ம உழண்டுகிட்டு இருக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒண்ணு சொல்லும். என்ன அப்படின்னா நப்சு என்ன சொல்லும் தெரியுமா? பிசாம அதை சைலண்டா குனிஞ்சு எடுத்து வித்துட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ் அப்படின்னு சொல்லி சொல்லும். எது சொல்லும்? நப்சு சொல்லும். அக்கல் என்ன தெரியுமா சொல்லும்? இந்த சங்கிலி ஒண்ணுது கிடையாது, இதை நீ எடுத்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா ரொம்ப அசிங்கத்தை நீ ஃபேஸ் பண்றது வந்துடும், அதனால நீ எடுக்காத அப்படின்னு சொல்றது அக்கல். இந்த ரூஹ் இருக்குது இல்லையா, இந்த ரூஹ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே இறைவனோடு சம்பந்தப்படுத்தி அவனுக்கு வழிகாட்டும். ரூஹ் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்தவங்க பார்க்கலன்றாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ நாளைக்கு மறுமையில இதை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான், மறுமையில இந்த தங்க சங்கிலிக்கு பதிலாக உன்னுடைய நன்மையை கொடுக்க வேண்டியது வரும், உஷாரா இருந்துக்கன்னு சொல்லி ரூஹ் சொல்லும். இப்ப இந்த கல்பு இருக்குது இல்லையா, இதுதான் இறுதி முடிவு எடுக்கும். இந்த கல்பு தான் எடுக்கிறதா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது தான் இந்த கல்பு. இந்த கல்பு எப்படி முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்கல் மிகச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை எடுக்காது, நப்சு மிகச்சிருச்சுன்னு சொன்னா அதை எடுத்துரும். இதுதான் கல்வினுடைய வேலை. இது சொல்றது யாருன்னா இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இது. இப்ப நாம சில கெட்ட பண்புகளில் அகப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, தீய குணங்களில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நாம இந்த 4னுடைய ஹக்கீகத்தை புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதை தூய்மைப்படுத்திக்க முடியும். நாம நப்சுக்கு கட்டுப்படுறோமா, இல்ல நம்மளுடைய அக்கலுக்கு கட்டுப்படுறோமா, இல்ல நம்மளுடைய ரூஹினுடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம கட்டுப்படுறோமா? இந்த கல்பு இறுதி முடிவு எடுக்குது இல்லையா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இறுதி முடிவு எடுக்குது இல்லையா, அந்த கல்புக்கு நாம தூய்மையை எந்த அளவிற்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். இதை சொல்வதற்கான காரணம் இதுதான். உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் என்ன செய்ய முடியாது, நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த 3 விஷயம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை புதிதாக துவங்க வேண்டும் அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டும், சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடியவன் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். முதலாவது விஷயம்னா இஸ்திக்ஃபார், கடந்த காலத்தில் செய்த தவறுக்கான மன்னிப்பை பெற்று வரும் காலத்தை சிறப்பிப்படுத்திக் கொள்ளுவேன் என்று உறுதிப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த இஸ்திக்ஃபார் முதலாவது விஷயம். 2வது விஷயம், நல்லமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறை. 3வது, நல்ல அமல்களில் நமக்கு நெருக்கமானது எது, நமக்கு சிரமமானது எது என்பதை வகைப்படுத்தி நெருக்கமான அமல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய 3வது செய்தி. அடுத்து, அதாவது இந்த அமல்கள் விஷயத்திலே உள்ள 2 இமாம்களுடைய கருத்து. 3வது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி நாம நம்மளுடைய அறிவின் அடிப்படையில் செயல்படுகிறோமா, நம்முடைய நஃப்ஸின் அடிப்படையில் செயல்படுகிறோமா, ரூஹின் அடிப்படையில் செயல்படுகிறோமா, நம்முடைய உள்ளத்தை எந்த அளவிற்கு தூய்மையாக வைத்திருக்கிறோம் என்பதை எடை போட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது. இது இருக்குதே, இது தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிமுறை. இதை எல்லாத்தையுமே கவனம் செலுத்தினாதான் வாழ்க்கை சிறப்பாகும். இந்த மாதிரி வாழ்க்கை சிறப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்கிட்ட எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். கஷ்டம், நஷ்டம், துக்கம், சோதனை, நெருக்கடி எந்த நிலை வந்தாலும் சரி, ஒரு உண்மையான முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான், கலங்க மாட்டான், தயங்க மாட்டான், பதட்டப்பட மாட்டான். ஏன்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை பலமாயிடும். அந்த ரூஹும் உடலும் அவனுக்கு பலமாயிரும். அந்த ரூஹ் எந்த அளவிற்கு ஒருவனுக்கு பலமாகி விடுகிறதோ அவன் இந்த உலகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நினைத்து அவன் வெம்பி போகவே மாட்டான். ரூஹ் பலமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நடந்தாலும் சரி அதற்கு அவன் அடிபணிந்து அதற்கு பயப்படவோ பதட்டப்படவோ மாட்டான். நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவான். எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கு. நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் மீதான தவக்குலை அதிகப்படுத்தி கொள்வதற்கு இந்த ரூஹினுடைய பலம் என்பது அவசியம். அது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஆக ஒரு விஷயத்தை நாம் இன்றைய தினத்தினுடைய வகுப்பில் நாம் பிரதானமாக புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுமையை நோக்கமாக கொண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்வது, மறுமையை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பிரதான படிப்பினையாக நாம இந்த மஜ்லிஸின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையினுடைய விசாரணையை எதிர்கொள்ளுகிற நேரத்திலே நான் உலகத்தில் இப்படி வாழ்ந்து விட்டேனே என்று கை செய்தப்படுகின்ற அந்த துர்பாக்கிய நிலையிலிருந்து முழுமையாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்கி
மறுமையினுடைய வெற்றியை நமக்கு நெருக்கமானதாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. ஜஸாக்கல்லாஹுல் ஹைர். உஸ்தாத், எதை கேட்டோமோ அதை படிப்படியாக செயல்படக்கூடிய பாக்கியதை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தர புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வழமை போல் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாதம் பயான் நடைபெறுகிறது, தப்சீர் மற்றும் பயான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாத பயான் 12 ஜூலை இன்ஷா அல்லாஹ் செய்யப்பட்டுள்ளது. மற்ற விவரங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அறியப்படும். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இந்த வருஷம் 10வது வருஷம் 2016 தொடங்கின இந்த பயான் அல்லாஹ்வோட பெருங்கிருபையாலும் உங்களுடைய ஆதரவாலும் துவா பரக்கத்தாலும் நடந்து கொள்கிறது. தங்களுடைய மேலான உதவிகளையும் எவ்வளவு முடிந்தவரை தொடர்ந்து செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுபஹான ரப்பிக ரப்பி இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.